ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியான, நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் உள்ள ரைஸு, இது நம்ம நிலத்துலேயே விளைஞ்ச ரைஸு. இது பாலிஷ் இல்லாத ரைஸில் நான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளும் வீட்டில் உள்ள ரைஸ்லேயே வச்சு செஞ்சோம்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பாஸ்மதி ரைஸும் ஜீரக சம்பாவும் இல்லை. இந்த ரைஸ் வந்து நார்மல் ரைஸ். இதில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் விட ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 1.5 குழிக்கரண்டி எண்ணெய். இது நல்லா காஞ்ச பிறகு இந்த ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், இஞ்சி, எண்ணெய் இதெல்லாமே நல்லா கொஞ்ச பிறகு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இது வந்து போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 3 தக்காளி போட்டிருக்கேன், பெரிய பெரிய தக்காளி. இது கூடவே வந்து இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து இந்த ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மொத்தமாக எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இது கூடவோ குறைச்சில போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனும் போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இந்த மசாலாலேயே வந்து இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து அதில் நல்லா அப்சர்வ் ஆகும் சிக்கனில். நம்ம சிக்கன் வந்து பிரியாணியில் சாப்பிடும்போது உப்பு, காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே நல்லா இறங்கும் அந்த சிக்கனோட மசாலா. இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கு. இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றலாம். நான் வந்து 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 2.5னா 1/2 கிலோ அரிசி. அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். 1.5க்கு 1.5 தண்ணி 3 கிளாஸு. 1 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா 4 கிளாஸாக தண்ணி ஊற்றுறேன். நல்லா சுடு தண்ணியாக ஊற்றுறேன். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வேகும்னு சொல்கிறதுக்காக சுடு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து கொதிச்சு பிறகு நம்ம டேஸ்ட் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு அதுக்கப்புறம் கொதித்த பிறகு நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம டேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால உப்பு போட்டேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸில் வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம அளந்து தான் ஊற்றிருக்கோம் தண்ணியை. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம லெமன் பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி. லாஸ்ட்டாக நம்ம லெமன் பிழிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். செய்யும் போதே செம்ம கமன்னு வாசனை வந்துட்டே இருக்கும். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம லெமன் பிழிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சிடலாம். ஹாஃப் லெமன் பிழிய போகிறேன். பிழிஞ்சியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுடலாம். இப்போ 2 விசில் வந்த பிறகு நம்ம கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ரைஸ் பார்க்கலாம். 2 விசில் வந்துச்சு. கேஸ் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி,
கொஞ்சம் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு. ரொம்ப வேகாமையும் ரொம்ப வரவரன்னு இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்டா கூட நமக்கு ஜீரணம்லாம் நல்லபடியாக ஆகும். ரைத்தா கூட வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you. Tata. Bye. See you. Bye.